அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா -$0.37 நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் இது அகைன் வந்து கண்டினியூ இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரைடேவோட லோ 68.51. ஸோ அதை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு $68 இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு $67.40 வரைக்கும் இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் பண்ணால் கூட நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அதாவது $70 இல்லை $71 எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அங்கே போயிட்டு இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் நம்ம ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கான்ஸ்டேஷன் மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் ஹையாக பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்தது. 5800 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு 630க்கு மேலே 5900 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5750 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் செல்லிங், ஒரு பிளட் பாத் மாதிரி எடுத்தது. இது அகைன் இன்னைக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் டேல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரெட் கலர் கேண்டில் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது. அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி யூஎஸ் ஆயிலும் கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. லோவை பிரேக் பண்ணால் அகைன் வந்து கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 5865, பிவோட் பாயிண்ட் வந்து 5810, சப்போர்ட் வந்து 5710. இந்த சப்போர்ட் ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். எதனால அப்படின்னா இந்த சப்போர்ட் ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் 5710. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது செப்டம்பர் 12 19:30 மணி கேண்டில், 19:15 மணி கேண்டில். அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5700 5850 ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் அப் கொடுத்துருக்கு. அகைன் இந்த இடம் வந்தால் நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணால், அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றோட லாஸ்ட் கேண்டில் லோ 15 மினிட்ஸோட லோ வந்து 5752. அதை பிரேக் பண்ணால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து இந்த 5710 வரைக்கும் வச்சுக்கோங்க. 5710 வரைக்கும் இந்த டார்கெட் வந்து இருக்கட்டும். 5710 வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பையிங் வந்து பாசிபிள். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் படி சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த பிவோட்டை தாண்டி க்ளோஸ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் சப்போஸ் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு இந்த சப்போர்ட்டுக்கு வராமல் அகைன் மேலே போய் இந்த பிவோட்டுக்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே, அதாவது 5890 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடம் வந்துட்டு தான் இறங்கும். ஏன்னா இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 5900ங்கிறது. 5900 சேஞ்ச் பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5900. 5900 வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு செல்லிங் வந்து பாசிபிள். அது 5710 வரைக்குமே வந்துடும். பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கான ஒரு 2 கண்டிஷன்ஸ் இதுதான். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் லோவை பிரேக் பண்ணால் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் 5710. 5710ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த இடம் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த பிவோட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே போயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும். ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அகைன் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு கூட இல்லை. நேச்சுரல் கேஸும் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 189. நேச்சுரல் கேஸோட அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 189. இந்த லோவை பிரேக் பண்ணால் 189 வரைக்கும் வந்துட்டு அகைன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து நேச்சுரல் கேஸில் இருக்குது. க்ரூட் ஆயில் இன்னைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 12-1 மணிக்குள்ளார இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு யூரோப்பியன் மார்க்கெட் அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக 5900 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.